கஸ்டமரே நம்மகிட்ட வர்றதில்லாம, யாரோ ஒருத்தர்கிட்ட அளவு ப்ளவுஸ குடுத்து விடுறாங்க. நீங்க ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன்னா மேக்ஸிமம் கிராமத்து சைடுல வந்து ஆளுங்க வராம யாரோ ஒருத்தர்கிட்ட குடுத்து விட்டுர்றாங்க. நம்ம அத வச்சு தான் மெயின்டெனிங் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப எங்களுக்கு இந்த கிளாஸுக்குள்ளனாலும் ஒரு அளவு ப்ளவுஸ வச்சு எங்களுக்கு எப்படி நாங்க அதிலிருந்து நம்மளுடைய முறை பிரகாரம் எப்படி செய்யலாங்கிறத மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. மேம் யோக்குன்னு சொன்னீங்கல்ல மேம், யோக் போர்ஷன்னா என்னது மேம் அது? மேம் இப்ப பட்டி வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா துணி போட்டு எடுக்கிறோம். அதுவே நம்ம இப்ப கிராஸ் கட்டிங்னா கிராஸ்ல துணி போட்டு கட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கிராஸ்ல எல்லாம் பட்டி கட் பண்ணலாங்களா? ஓகே மேம். இன்னொரு டவுட், இப்ப கொக்கியும் அந்த காஜா பாயிண்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, கொக்கி காஜான்ட்டு அது ரெண்டும் வந்து அழகா சில பிளவுஸ்ல வந்து உட்காருது. பட் சம் பிளவுசஸ் வந்து அப்படியே நீக்கிட்டு கொஞ்சம் கேப்பா இருக்கு. அது எதனால மேம் அது? மேம் இப்ப நெக் 10, 11 அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டீப் நெக் போடுறவங்களுக்கும் ஆம்கோல் வந்து செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6 அதே யூஷுவல் தானுங்களா? இப்ப நெக் கழுத்தோடைய அகலம் வந்து அதுவும் நம்ம என்ன கால்குலேஷன் போட்டிருக்கிறோமோ அதுவே எடுத்துக்கலாமா? இல்ல 38 இன்ச்சஸ் இருக்கு. அவங்க செஸ்ட் அளவு இருக்கு அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் உடம்பா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 3 இன்ச்சுக்குள்ள வச்சுப்போம். மத்தவங்களுக்குலாம் ஒரு 2, 2 1/4 இருந்தா போதும். அந்த மாதிரி ஏதாவது கால்குலேஷன் ஓகே மேடம். அதே வந்து அளவு ப்ளவுஸ் அவங்க குடுத்திருந்தாங்க அப்படி சொன்னா, நெக்குடைய லென்த்தும் அவங்களுடைய ஷோல்டர் அளவு என்ன இருக்கோ, அதையே நம்ம ஷோல்டர்ல இருந்து தான் மார்க் பண்ணணும். நெக்கு கிட்ட இருந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது. கரெக்ட்டுங்க? ஓகே. அப்ப அவங்க ஷோல்டர்ல எவ்வளவு இருக்கோ, நம்ம எடுத்த கால்குலேஷனுக்கு அந்த ஷோல்டர்ல இருந்து கொண்டு வந்துட்டு, அவங்க இன்னும் கொஞ்சம் ஷோல்டர் குளோஸா வேணும்னா, ஒரு 1/2 இன்ச்சோ, 1/4 இன்ச்சோ நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லன்னா சேம் அதே அளவ வச்சுக்கிட்டு, ஸ்டிச்சிங்க்கு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களாங்க? மேம் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மேம். அது ஆர்ம்ஹோல் லென்த் நான் சுடிதார் தச்ச சப்ஜெக்ட் அப்பார்ட் தான். ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ஆர்ம்ஹோல் லென்த் வந்து நான் எடுத்திருக்கேன் 6. நீங்க சொன்ன மாதிரி அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 6 தான் வச்சிருக்கேன். ஆனா பேக் ஃபுல் டைட் ஆகுது. ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் அந்த ஆர்ம்ஹோல் லென்த் கிட்ட வந்து துணி இருக்கு. அது எந்த மிஸ்டேக்னால மேம் அது? பாடி நம்மளோட ஓனா நம்மளே ஒரு செல்ஃபா மெஷர் பண்றதுக்கு ஒரு டேப் காமிச்சிங்க இல்லைங்களா? அது அந்த மாதிரி டூல்ஸ் வந்துட்டு பார்த்து அது ஓகே மேம். வேற ஏதாவது டூல்ஸ்லாம் வாங்கணுங்களா பிளவுஸ்க்கு? மேம் அலோ பிளவுஸ்ல அளவு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா ஷோல்டர் கால்குலேஷன் இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாமா மேம்? மேம் ஒரு சின்ன டவுட்டுங்க மேம். கலைமணிங்க மேம். மேம் இப்ப ஷோல்டர் பை 2ன்னு சொல்றோம் இல்லைங்க மேம். இப்ப வந்து ஆர்ம்ஹோல் லென்த் அது டிஃபரெண்ட் வருமாங்க மேம்? அந்த ஆர்ம்ஹோல் ரவுண்ட் நம்ம கால்குலேட் அட்ஜஸ்ட் பண்றோம்ல மேம், அது வந்து அந்த மேல் ஷோல்டரோட இத விட்டுட்டு பண்ணணுமா இல்ல அந்த ஷோல்டர் மேலேந்தே பண்ணணுமா மேம்? அண்ட் விட்டுட்டு. ஓகே ஓகே மேம். ஷோல்டர் அளவு வந்து நெக்ல இருந்து கால்குலேஷன் பண்ண சொல்லிட்டீங்க. நமக்கு ஷோல்டர் அளவு கிடைச்சிருச்சு மேடம். நெக்குடைய அகலம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா, அதை எதையும் நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா, நெக்குடைய அகலம் கிடைக்கிறது. இன்னொரு தடவ ரிமைண்ட்